பிரகாஷ், உங்களுடைய கட்சியினுடைய பார்வை என்னவாக இருக்கிறது? நீங்களும் இந்த இலவச அரிசி தொடரும் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்திருக்கீங்க. முதல்ல இங்க பேசின எல்லாருமே பொது விநியோகம் சம்பந்தமா முக்கியமான ஒரு விஷயத்தை விட்டுட்டாங்க. நீங்க அதை கேட்கணும் நான் விருப்பப்படுறேன். இது எந்த கட்சியும் குறை சொல்லி நான் சொல்ல வரல. ஆனா இந்தியாவுக்கு இந்த பொது விநியோக திட்டத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்தை ஹைலைட் பண்ணுங்கிறதா சொல்றேன். 2015 டிசம்பர் மாசம் WTO என்று சொல்லக்கூடிய வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் உலக வர்த்தக நிறுவனம் இந்தியா உட்பட நூற்றுக்கணக்கான நாடுகளை வச்சு மாநாடு நடத்தி அதுல கொஞ்சம் கொஞ்சமாக PDS என்று சொல்லக்கூடிய பொது விநியோக திட்டத்தை நிறுத்த வேண்டும் என்கிற ஆலோசனையை கொடுத்திருக்கு. அது இந்தியா முழுசா ஏத்துக்குச்சா கழுத்து போட்டுதா இல்லையாங்கிறதுல இட் இஸ் கமிங். அது இந்தியா போன்ற மூன்றாம் உலக நாடுகள் நோக்கி வருது. அதன் மூலமாக ரேஷன் கடைகள் கொஞ்சம் கொஞ்சமா மூடப்படும். 2017, 18, 19 ஃபேஸ்ட் மேனர்ல அதை மூடுவதற்கான புஷ் அழுத்தத்தை உலக நாடுகள் இந்தியா மேல திணிக்குது. ஆனா இந்த நாட்டில் அரசியல்வாதிகள், அரசியல் கட்சிகள் அது பத்தின சரியான விழிப்புணர்வை மக்களிடையில உண்டாக்காமலே ரேஷன் கடையில எது கொடுப்போம் அது கொடுப்போம் சொல்லிட்டு இருக்காங்க. 2015 டிசம்பர்ல இந்தியாவும் கலந்துக்குச்சு. வெளியுறவுத்துறை அமைச்சர் நான் கையெழுத்து போடல ஒத்துக்கலாங்கிறாங்க. அந்த நிலவரம் என்னன்னு அவர் விளக்கலாம். ஆனா இதை பத்தின ஒரு சரியான புரிதல் விவரம் யாருக்குமே இங்க இல்ல. ரேஷன் கடை எல்லாமே இழுத்து மூடின பிறகு இதுல எந்த இலவசம் எங்க கிடைக்குங்கிற ஒரு கேள்வி வருது. இதுல எங்களால முடிஞ்சிருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி அந்த கையெழுத்து போட்ட அன்னையில இருந்து நாங்க தொடர்ந்து அறிக்கை கொடுத்து அதை கண்டிச்சுக்கிட்டு இருக்கோம். எந்த அரசியல் கட்சி இதை பத்தி கண்டிக்கல, ஒரு அறிக்கை கூட கொடுக்கலங்கிறத வருத்தமா பதிவு செய்யறேன். மிச்சப்படி எங்க திட்டத்தில் இருக்க 4 விஷயம் 30 செகண்ட் ரொம்ப சுருக்கமா 30 செகண்ட். ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டரைஸ் ரேஷன் ஷாப்ஸ். ரேஷன் கடையில என்ன இருக்கு நானே படிக்க போறேன் என்னென்ன இருக்குன்னு. அதுக்கு பிறகு தொடர்ந்து கூட ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். இதுக்கு இந்த ரேஷன் கடையை காலி பண்றதுக்கான முதல் கட்டமா தான் நேரடி பணப்பரிவாரம் நான் பாக்குறேன். ரேஷன் கடைக்கு மக்கள் போக மாட்டாங்க. 30 ரூபாய் அரிசியை 30 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு 27 ரூபாய் அக்கௌண்ட்டுக்கு வரும். கொஞ்ச நாட்கள் 27 ரூபாங்கிற வர அமௌண்ட் 24 குறையும், 20 குறையும், 10, 2, 1 30 ரூபாய் கொடுத்து வாங்கினா அப்படியே நின்று இடைத்தரகர்கள் இல்லாத ஒரு நிலையை உருவாக்குறோம் தான் பாரதிய ஜனதா கட்சி சொல்கிறது. நேரடியாக மக்களுக்கு அந்த பணத்தை கொடுப்பதுங்கிறது இல்ல. நம்ம என்ன வேணா சொல்லலாம். ஆனா இது ஒரு வரலாற்று பதிவு. உள்ள டிவியில் நடக்க லட்சக்கணக்கான மக்கள் பாக்குறாங்க. இன்னைக்கு நம்ம பேசுற எச்சரிக்கை எங்க போய் நிக்குதுங்கிற வருங்காலத்துல நம்ம கண்டிப்பா மிகப்பெரிய பொய் பிரச்சாரம். இவர மாதிரி இன்னும் 2-3 பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதை அன்னைக்கு சொன்னாங்க. அதை உடனே நாங்க நிர்மலா சீதாராமன் உடனே கடிதம் போட்டு கேட்டோம். அவங்க ட்விட்டர்ல பேசுறாங்க. நீங்க ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்கீங்க, அதுக்கான பதில் ட்விட்டர்ல சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி எங்கேயுமே சைன் பண்ணல. இந்தியா அதுல ஒண்ணு தொட்டு கூட பார்க்கல. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பொது விநியோக முறை கண்டிப்பாக தொடரும். இவங்க ஏதோ 2 பேர் 3 பேர் மைக்க வச்சுக்கிட்டு எல்லா இடத்துலயும் வருது பாத்துங்கிறாங்க. அது கண்டிப்பா நடக்காது. மோடி அவர்கள் அந்த மாதிரி விட மாட்டாங்க. இந்த வாக்குறுதியை இவர் சொன்ன மாதிரி இந்த பொது மேடையில் இந்த வாக்குறுதி நான் கொடுக்கிறேன். ஒரு வாக்குறுதியாக கொடுத்திருக்கிறார். மறுக்க விரும்பல. 2016 மே மாசம் இன்னைக்கு என்ன தேதி? 13 மே 13 2016 பாஜக சொல்லி இருக்கு ரேஷன் கடையை மூட மாட்டோம்னு. மத்திய அரசாங்கம் பல நிலைகள் அதை மறுத்து இருக்கிறது. அவர் பிரதிநிதி இருக்கிறதுனால அவர் சொல்ல நான் சொல்றேன் இல்லன்னு சொல்றேன். ஒரு அமைச்சர் சொல்றாரு. இந்த நேரத்துல மீட்டிங் நடந்ததுதான். நாங்க போல நாங்க சைன் போடலன்னு சொன்னா நம்ப மாட்டாரு. என்ன பண்றது? இல்ல இட் இஸ் கமிங். அது எதிர்க்க இல்ல தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேச தொடரும்.